பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். சீதாராமன் புனித கதை கேளீரே, மதுரம் மிகுந்த அனுபவம் பெற வாரீரே. கருத்துகள் நிறைந்திடும் காவியம் காணீரே, கடமை பண்பின் உயர்வினை பாரீரே. நான் அக்னி தேவனை ஆவாகனம் செய்து யாகத்தின் புனித அக்னியை உருவாக்குகிறேன். மன்னர் ராமரிடம் எடுத்துச் சொல்லுங்கள். அபிஷேகத்திற்காக நதியிலிருந்து அவரே தண்ணீரை எடுத்து வருமாறு. தங்கள் ஆணைப்படியே குருதேவா. घृतपृशं मधुमन्तं वनेम, यस्मिन्निन्द्रो वसुभिर्मादयाते, तव शाम देवयन्तो अद्य शतपवित्राः स्वधया वदन्ति, देवीर्देवानामपि यन्ति पाठः.
वदन्ति सिन्धवाः माध्वेनः सन्तोषधिः मधुनक्तमतोषसो मधुमत्पार्थिवग्वंरजः मधुजौरस्तु नः पिता मधुमान्नो वनस्पतिः मधुमास्तु सूर्यः माध्वे गावो भवन्तु नः ஏ கோசல தேசத்தின் ராஜமாதாக்களே, தம்முடைய மைந்தன் ராமன் இந்த மாபெரும் அஸ்வமேத யாகத்தினை தொடங்குவதற்காக அனுமதி கேட்க வந்திருக்கிறேன். அதோடு இந்த யாகம் வெற்றியடைய தாம் ஆசி வழங்குங்கள். உனது இந்த மகத்தான உறுதியானது வெற்றி அடையட்டும். இதனால் ரகுகுலத்தின் புகழும் பெருமையும் நாலாபுரம் நறுமணம் போல பரவட்டும். ராமா, நீ இப்பொழுது செய்ய போகும் இந்த யாகத்தை பார்த்து சொர்க்கத்தில் இருக்கும் உனது அன்பு தந்தை, அதோடு இஸ்வாகு வம்சத்தின் அனைத்து முன்னோர்களும் உன்னால் பெருமை அடைகிறார்கள். அவர்களின் ஆசீர்வாதத்தினால் உனது இந்த மகத்தான யாகம் வெற்றி பெறட்டும். சிறந்தவரே, மன்னர் தசரதனின் மைந்தன் ராமன் அஸ்வமேத யாகத்தினை தொடங்குவதற்கு அனுமதி கேட்கிறேன். இப்போது 2 குலத்திலும் தாம் தான் அனைவரிலும் பெரியவர். எனவே தம்மை தந்தையினும் இடத்திலே மனமாற ஏற்று நான் இந்த யாகத்தின் வெற்றிக்காக ஆசீர்வாதம் வேண்டுகிறேன். எனது மகத்தான முன்னோர் மன்னர் மதி என்பவர் புகழ்பெற்ற ஜனக பரம்பரையை நிறுவியவர். அந்த பரம்பரையின் நிலையான மன்னர் அஸ்வரோமாவின் மைந்தனான நான் ஸ்ரீத்வஜன் என்ற பெயருடைய ஜனகர் உனது இந்த மாபெரும் யாகத்திற்காக உனக்கு எனது மனமார ஆசி வழங்குகிறேன். அனைத்து தேவர்களும் உனது இந்த தர்ம காரியத்தில் உனக்கு உதவி செய்யட்டும். उपसेधिमावयम् देवान आयुः प्रतिरन्तु जीवसे உத்தமி சீதையின் உருவத்தை பார்த்ததும் அத்தனை உள்ளமும் கலங்கின கலங்கின. பத்தரை மாற்று தங்கத்தில் பதுமை
பத்தினி தெய்வத்துக்கா இந்த நிலைமை? ஓம் பூஹு ஸ்வாஹா ஓம் புவः ஸ்வாஹா ஓம் சுவः ஸ்வாஹா ஓம் பூர்புவஸ்துவः ஸ்வாஹா. உனது மாதா நீண்ட காலமாக எந்த விரதத்தை மேற்கொள்கிறாளோ அதை முழுமை செய்யும் பூஜையை நானே இருந்து முடித்துத் தர வேண்டும். நான் இல்லாத இந்த சமயத்திலே ஆச்சாரிய தேவகிரி ஆசிரமத்தினை கவனித்துக் கொள்வார். நீங்கள் மாபெரும் வீரர்கள், மிகவும் திறமைசாலிகள். எனவே ஆசிரமத்தை பாதுகாக்கும் பொறுப்பினை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். தமக்கு கவலையே வேண்டாம் குருதேவா. நாங்கள் இருவரும் ஆசிரமத்தை முழுமையாக பாதுகாக்கிறோம். எனக்கு இதிலே முழு நம்பிக்கை இருக்கிறது. எனது சிஷ்யர்கள் உலகத்தின் ஆபத்தான மாபெரும் சக்திகளைக் கண்டு அஞ்சவும் மாட்டார்கள், தோற்கவும் மாட்டார்கள். இதை நினைவில் கொள். நான் என்றும் உங்களுடனேயே இருப்பேன். குருதேவா, சிஷ்யன் என்றும் தனது குருவின் பலத்தினாலேதான் வெற்றி அடைகிறான். எனவே நாங்கள் எங்கள் குருவை எவ்வாறு மறக்க இயலும்? பகவான் உங்களுக்கு என்றும் வெற்றியை தரட்டும், நன்மை உண்டாகட்டும். மகாராஜா, யாகத்தின் அஸ்வத்தை அழைத்து வரலாம். லக்ஷ்மணா, தங்கள் ஆணைப்படியே ஏ யாகத்தின் மகத்தான அஸ்வமே, நீ நான்கு புறத்திலும் ரகுகுலத்தின் புகழைப் பரப்பு. அதோடு திக்விஜயத்தை அடைவாயாக. சத்ருக்னா, நீ உனது சேனைகளோடு இந்த யாகத்தின் குதிரையின் பாதுகாப்பிற்காக இதன் பின்னாலேயே சென்று கொண்டிரு. இந்த புண்ணிய ஆத்மாவான குதிரை தன் விருப்பப்படி எந்த திசை செல்ல நினைத்தாலும் அதற்கு அனுமதி கொடு. பாதையிலே இதன் நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கும் அறைகூவலை படித்து இதை எவர் ஒருவர் தடுத்தாலும் பிடித்தாலும் நீ அவருடன் யுத்தம் செய்து இந்த அஸ்வத்தை விடுதலை செய்ய வேண்டும். சத்ருக்னா, ரகுகுலத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எனவே என் முன்னால் நீ வெற்றியுடன் தான் வர வேண்டும். நீ திரும்பும் வரை இந்த யாக பூஜை தினமும் முறைப்படி நடக்கும். இந்த குதிரையானது திக்விஜயம் முடித்து திரும்பிய பிறகே இந்த யாகமானது முழுமை பெறும். சூரிய வம்சத்தின் புகழின் கொடி இனி உன் கைகளில் உள்ளது. அதை மேலும் பரவச் செய். செல், பகவான் உனக்கு உதவி புரியட்டும். வெற்றியை உறுதி செய்வதற்காக வேள்வி குதிரையின் பயணம். வேந்தர்கள் ஒப்புதல் பெற்றுவா என்று
வாழ்த்தும் ராமனின் நயனம். इदं विष्णुः विचक्रमे त्रेधा निदधे पदं समूढमस्य पांसुरे स्वाहा. பூஜை முடித்து வேள்வி குதிரையின் பயணம் தொடங்கியதே. புகழுக்குரிய ரகுகுலராமனின் குதிரை கிளம்பியதே. பூஜை முடித்து வேள்வி குதிரையின் பயணம் தொடங்கியதே. புகழுக்குரிய ரகுகுலராமனின் குதிரை கிளம்பியதே. ராஜமுறைப்படி குதிரையின் பயணம் எல்லைகள் தாண்டியதே. யாரும் தடுத்தால் அதனை எதிர்க்க படைகளும் தொடர்ந்ததுவே. யாரும் தடுத்தால் அதனை எதிர்க்க படைகளும் தொடர்ந்ததுவே. பூஜை முடித்து வேள்வி குதிரையின் பயணம் தொடங்கியதே. புகழுக்குரிய ரகுகுலராமனின் குதிரை கிளம்பியதே. ராஜமுறைப்படி குதிரையின் பயணம் எல்லைகள் தாண்டியதே. யாரும் தடுத்தால் அதனை எதிர்க்க படைகளும் தொடர்ந்ததுவே. பூஜை முடித்து வேள்வி குதிரையின் பயணம் தொடங்கியதே. புகழுக்குரிய ரகுகுலராமனின் குதிரை கிளம்பியதே. குதிரை கிளம்பியதே. विष्णुः कर्माणि पश्यत यतो व्रतानि पस्पशे. इन्द्रस्य युज्यः सखा स्वाहा. வழியில் உள்ள மன்னவர் வந்து வணக்கம் தெரிவித்தார். வேள்வி குதிரை செல்லவிடத்து சம்மதம் அறிவித்தார். பயணம் இனிதே தொடர்ந்து சென்றது பாதை நெடுகிலுமே. ரகுகுல குடையின் நிழலில் நடந்து குதிரை சென்றதுவே. भूः स्वाहा भुवः स्वाहा सुवः स्वाहा भूर्भुवः स्वाहा. त्रीणि पदा विचक्रमे विष्णुर्गोपा अदाभ्यः. इतो धर्माणि धारयन् स्वाहा. குறுநில மன்னர்கள் மணிமுடி எடுத்து வணக்கம் தெரிவித்தார். குதிரையின் பாதையில் தடைகள் வராமல் ஒதுங்கி வழிவிட்டார். குதிரையின் பாதையில் தடைகள் வராமல் ஒதுங்கி வழிவிட்டார். ரகுகுலராமனின் வேள்வி குதிரை சென்றது எங்கும் சிறப்பாக. பகையே இல்லா ராமனின் ஆட்சியை போற்றினர் எங்கும் இனிப்பாக. प्रजापतये स्वाहा इदं प्रजापतये नमः. ॐ इन्द्राय स्वाहा. विष्णुः कर्माणि पश्यत यतो व्रतानि पस्पशे. நான்கு திசையிலும் வேள்வி குதிரை பயணம் முடித்ததுவே.
அது பயணம் முடித்து அயோத்தி நகரின் எல்லைக்குள் வந்ததுவே ஸ்ரீராமன் வேள்வி முடித்திடவே ஸ்ரீராமன் வேள்வி முடித்திடவே. மன்னர் வாழ்க. மன்னா, சேனையின் தூதன் மூலமாக மன்னர் சத்ருகணனை பற்றி ஒரு சுப செய்தி வந்திருக்கிறது. தமது யாகத்தின் குதிரை 4 திசையிலும் வெற்றியை பெற்று கோசல நாட்டின் எல்லைக்குள் நுழைந்து விட்டது. வால்மீகி ஆசிரமம் அருகில்தான் உள்ளது. இப்போது அயோத்திற்குள் நாம் வந்து விட்டோம். எனவே தாம் இங்கே சற்று ஓய்வெடுங்கள். அதோடு நான் சென்று பார்க்கிறேன், யாக குதிரை எங்கே இருக்கிறது என்று, சேனை வீரன் அதற்கு காவல் இருக்கிறானா இல்லையா என்று. அந்த குதிரை எத்தனை அழகாக இருக்கிறது பார்த்தீர்களா? இது விசித்திரமான குதிரை. இது இங்கே எப்படி வந்தது பார்க்கலாமா? அதோ பார் சகோதரா, அதன் நெற்றியிலே பட்டயம் கட்டப்பட்டுள்ளது. அதில் ஏதோ எழுதியிருக்கிறது. அதோ பார் சகோதரா, அதன் நெற்றியிலே பட்டயம் கட்டப்பட்டுள்ளது. அதில் ஏதோ எழுதியிருக்கிறது. ராஜராஜேஸ்வரர் சக்கரவர்த்தி மன்னர் ஸ்ரீ ராமச்சந்திரனின் அஸ்வமேத யாகத்தின் இந்த அஸ்வம் திக்விஜயத்திற்காக சுதந்திரமாக வலம் வருவதற்கு விடப்பட்டுள்ளது. இதன் முன்னால் எவர் தலைகுனிகிறார்களோ அவருக்கு மன்னர் ராமச்சந்திரரின் மன்னிப்பு கிடைக்கும். அதோடு எவர் இதனை பிடிக்கும் தீய செயலை செய்கிறார்களோ அவர் மன்னர் ராமச்சந்திரரின் சேனையின் யுத்தத்திற்கான அறைகூவலை ஏற்க வேண்டும். ஓஹோ, யுத்தத்திற்கான அறைகூவலா? அப்படியெனில் நாம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நாம் இதை பிடித்துக் கொள்வோம். என்ன செய்கிறாய் லவா? மன்னர் ராமரின் யுத்தத்திற்கான அறைகூவலை ஏற்கிறேன். ஆனால் அண்ணா, இதனால் நமக்கு என்ன லாபம்? குருதேவர் சொல்லுவார், எவன் உண்மையான சத்திரியனோ அவன் பிறரின் யுத்த அறைகூவலை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் சத்திரிய தர்மம் என்று. நாம் இருவரும் சத்திரிய மைந்தர்கள். அதோடு இந்த குதிரையும் தனது நெற்றி மீது யுத்தத்தின் அறைகூவலை ஏற்று அலைகிறது. அதனால் நாம் இதை ஏற்றுக்கொள்வோம். அதோடு இன்றுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. குச்சன் அண்ணாவும் மன்னரிடத்தில் சில கேள்விகள் கேட்க நினைக்கிறார். அந்த மன்னர் ராமர் யுத்தத்திற்கு வருவார் அல்லவா? அப்போது குசன் அண்ணா அவரிடம் கேள்விகளையும் கேட்கலாமே. மன்னர் ராமச்சந்திரன் அவரே வரமாட்டாரே, அவர்கள் சேனைகள் தான் வரும். அது நம்மை துவைத்து விடும். லவண்ணா, இதை விட்டுவிடு. நாம் நமது உயிரை விட வேண்டாம். ஆட, லவன் இருக்கும் பொழுது யாருக்கு அவ்வாறு செய்ய தைரியம் இருக்கும்? எனவே யார் வேண்டுமானாலும் வரட்டும். வாருங்கள், நாம் இந்த குதிரையை ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்று கட்டிவிடுவோம். வாருங்கள். எங்கே சென்றது? காணவில்லையே. இந்த குதிரை எங்கே சென்று விட்டது? தெரியவில்லை, இங்குதானே இருந்தது. போய் தேடுங்கள் அதை. யாகத்தின் குதிரை அல்லவா? அதோ பாருங்கள், அந்த சிறுவர்கள் விளையாடுகிறார்கள். விளையாடவில்லை ஐயா, அதை இழுத்துச் செல்கிறார்கள். நிறுத்துங்கள் அதை சீக்கிரம். அதோ பார், வந்து விட்டது சேனை. குதிரையை விட்டுவிடு. பயம் எதற்கு? பேசாமல் இரு. லவன் தன் உயிரை மட்டுமல்ல, நமது உயிரையும் இழக்கச் செய்வான். வாருங்கள், ஓடிவிடலாம். இல்லையெனில் வீரர்கள் பிடித்து விடுவார்கள். சீக்கிரம் சீக்கிரம் சென்று விடலாம். ஏ சிறுவனே, விடு குதிரையை. எங்கே இழுத்துச் செல்கிறாய்? எனது வீட்டிற்கு. நான் தான் இதை பிடித்தேன். இது விளையாட்டு பொருள் அல்ல சிறுவனே, இது மன்னரின் யாக குதிரையாகும். இதை பிடிப்பதன் அர்த்தம் உனக்கு தெரியாது. தெரியும் எனக்கு.
அதனால் தான் பிடித்தேன். சென்று தங்கள் மன்னர் ராமனிடம் சொல்லுங்கள், நான் அவரின் யுத்தத்தின் அறைகூவலை ஏற்றுக்கொண்டேன் என்று. அவருக்கு விருப்பம் இருந்தால் வர சொல்லுங்கள் யுத்தத்திற்கு. நான் உன்னை சிறுவன் என்று நினைத்து தண்டனை அளிக்கவில்லை. ஆனால் நீ துஷ்ட சிறுவன். வா, குதிரையை கொடுத்து விடு. என்ன சொல்கிறாய்? ஒரு சிறுவனிடம் பயந்து நமது வலிமையான சேனை வீரர்கள் தோல்வியுற்று ஓடி வந்தார்களா? சேனாதிபதி, அந்த முனிகுமாரன் சாதாரணமானவன் அல்ல. அவன் பார்ப்பதற்கு ஒரு புயலை போல உள்ளான். நாகத்தனை போல சீறுகிறான். தாம் உடனே மன்னரிடம் இதை சொல்லிவிடுங்கள். இப்படி ஒரு வெட்டும் கட்ட செய்தியை எப்படி சொல்வது? ஒரு சிறிய குமாரன் வந்து நமது சேனைகளை வீழ்த்தி குதிரையை பறித்துக் கொண்டான் என்று. வா, நான் பார்க்கிறேன் அவன் எப்படிப்பட்ட நாகம் என்று. குச்சனண்ணா, லவண்ணாவிற்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம் குதிரையை விட்டுவிடும்படி. ஆனால் அவர் மறுத்து விட்டார். இப்பொழுது நாம் பயந்தபடியே ஆகிவிட்டது. பிறகு என்ன ஆயிற்று? எனக்கு தெரியாது. நாங்கள் பயந்து ஓடி வந்து விட்டோம். பெரிய வீரர்கள் தான் நீங்கள். வாருங்கள், எனக்கு காட்டுங்கள், எங்கே அவர்கள்? இல்லை இல்லை, நாங்கள் வரமாட்டோம். வீரர்கள் துவைத்து விடுவார்கள். எங்களது கடமை இது. உங்களிடம் சொல்வது தமது இளைய சகோதரன் ஆபத்தில் இருப்பதை. இதோடு எங்கள் கடமை முடிந்தது. சரி, போதும், இதையாவது சொல்லுங்கள். லவன் எங்கிருக்கிறான் என்று. ஆசிரமத்தின் பின்னால் இருக்கும் வனத்திலே ஒரு மைதானம் இருக்கிறது அல்லவா? அங்கேதான் சேனை வீரர் கைது செய்துள்ளனர். அவர்கள் இன்னமும் அங்கே இருப்பார்களா? லவன் இன்னமும் அங்குதான் இருப்பான். ஆனால் வீரர்கள் அங்கிருக்க மாட்டார்கள். உங்களுக்கு அவனை பற்றி தெரியாது. சரி, நான் செல்கிறேன். பாருங்கள், குருதேவர் ஆசிரமத்தில் இப்பொழுது இல்லை. இங்கு இருப்பவர்கள் வீணாக கவலை கொள்வார்கள். எனவே ஆசிரமத்தில் ஒருவருக்கும் இது தெரிய வேண்டாம். நீ மடிந்து விட்டாலோ பிடிபட்டாலோ அப்பொழுதும் தெரிய வேண்டாமா? சகோதரா, உனது இந்த சிறிய மூளையை பயன்படுத்தி இத்தனை தூரம் சிந்திக்கும் கஷ்டத்தை கொடுக்காதே. குருதேவரின் ஆசீர்வாதம் ஒரு கவசத்தை போல எங்களை காக்கின்றது. எனவே இது போன்ற சூழ்நிலை என்றுமே வராது. விட்டுவிடு அந்த குதிரையை. நான் மீண்டும் சொல்கிறேன் பாலகனே, உன் மாதாவிற்கு பிள்ளை இல்லாமல் செய்து விடாதே. விட்டுவிடு எங்கள் குதிரையை. நான் வீணாக உன்னை அழிக்க விரும்பவில்லை. அதையே நானும் உன்னிடம் சொல்கிறேன். நான் வீணாக உன்னுடன் சண்டையிட விரும்பவில்லை. அனுப்பிவிடு உங்கள் மன்னர் ராமச்சந்திரரை. அவரோடுதான் யுத்தம் செய்வேன். முட்டாள் பாலகனே, நிறுத்து இந்த அபத்தமான சொற்களை. நான் இறுதியாக கேட்கிறேன், நீ குதிரையை தருகிறாயா, உன் உயிரை தருகிறாயா? நிச்சயமாக இரண்டையுமே தரமாட்டேன். அப்படி என்றால் இரண்டையும் எடுத்துக் கொள்வேன். இனி எனக்கு பாலகனை கொண்ட குற்றம் இருக்காது. இந்த பாலகன் நிச்சயம் மதம் செய்வதற்கான தகுதி உள்ளவன். உனது மாதா பிதா என்னை மன்னிக்க வேண்டும். அட, குற்றம் செய்வதற்கு முன்னாலேயே மன்னிப்பு கேட்கிறாயே. சேனாதிபதியே, முதலில் பாலகனை கொன்று பிறகு கேள். நீ என்னை கட்டாயப்படுத்துகிறாய் துஷ்ட பாலகனே. இந்தா
முத்தண்ணா, லவன், வா லவா வா. எப்படி விரட்டி விட்டாய் நீ அனைவரையும்? ஆனால் பாவம், இந்த சேனாதிபதியின் உயிரை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. முட்டாள்தான் பாவம் இவன். ஆனால் முட்டாள்தனத்திற்காக மரண தண்டனை தருவது உகந்ததல்ல. அண்ணா, நான் அவனை இன்னும் அழிக்கவில்லை. நான் இப்போது அவனை மயக்கமடையத்தான் செய்தேன். இவன் இப்படியே 4-5 நாட்கள் மயங்கி கிடப்பான். இதோ பாரு அண்ணா, நானே மன்னர் ராமனை அழைத்து வருவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து விட்டேன். அவரிடம் கேட்டுவிட அனைத்து கேள்விகளையும். நிச்சயமாக கேட்பேன். ஆனால் லவா, இந்த குதிரையை பிடிப்பதில் நாம் செய்தது சரியான செயலா இல்லையா? குருதேவர் என்ன சொல்கிறாரோ? அண்ணா, இந்த குதிரையின் நெற்றியில் என்ன எழுதியிருக்கிறது? மீண்டும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்காதீர்கள். என்ன சொல்கிறாய்? சேனாதிபதிக்கு காயம் ஏற்பட்டு விட்டதா? ஆம் அண்ணா. அதோ பாரு அண்ணா, சூரிய கொடி ஏந்தியவர்கள் வருகிறார்கள். உனது கேள்வி கணைகளை தயார்படுத்திக் கொள். சரி, மன்னர் வரட்டும் இங்கே. நான் கேள்விப்பட்டது ஒரு பாலகன் என்று. நீங்கள் இருவர் இருக்கிறீர்கள்? கவலை வேண்டாம், தம்முடன் ஒருவர் தான் சண்டையிடுவோம். தாம் கருணை கூர்ந்து இதை சொல்லுங்கள். தாம் இந்த அயோத்தியின் அரசன் மன்னர் ராமனா? இல்லை. இல்லையா? பிறகு இந்த ரதத்திலே சூரிய கொடி ஏற்றிக்கொண்டு ஏன் சுற்றுகிறீர்கள்? மக்களை மயக்குவதற்காகவா? இல்லை. இந்த சூரிய கொடியானது எனது ரதத்திலே இருப்பதின் காரணம் நான் மன்னர் ஸ்ரீராமரின் இளைய சகோதரன் சத்ருக்னன் ஆகும். குச்சன் அண்ணா, இவர் இளைய சகோதரர். இவரை என்னிடம் விட்டு விடுங்கள். நீங்கள் பார்ப்பதற்கு அழகான நற்குணம் கொண்டவர் போல் இருக்கிறீர்கள். இருந்தும் எங்கள் யாகத்தின் குதிரையை நீங்கள் ஏன் பிடித்தீர்கள்? தம்முடைய பெரியண்ணன் சொற்படிதான். அப்படி என்றால் அவர்தான் குதிரையின் நெற்றியிலே எழுதியுள்ளாரே, இதை பிடித்துக் கொண்டு பிறகு எனது சேனையின் யுத்தத்தின் அறைகூவலை ஏற்றுக்கொள் என்று. எனவே நாங்கள் அவருடன் யுத்தம் செய்வதற்கே குதிரையை பிடித்துக் கொண்டோம், அவரின் இளைய சகோதரனோடு அல்ல. தாம் செல்லுங்கள், சென்று அவருக்கு இந்த செய்தியை சொல்லுங்கள். நாங்கள் அவரின் யுத்தத்தின் அறைகூவலை ஏற்றுக்கொண்டோம் என்று. அவரை இங்கு வர சொல்லுங்கள். உங்களது சிறுபிள்ளைத்தனமான பேச்சு நல்லதல்ல. இந்த குதிரை யாகத்தினுடையது, இதை விட்டுவிடுங்கள். உங்களது நிலைமையை பார்த்து எனக்கு கருணைதான் வருகிறது. உங்களது குற்றங்களை நான் மன்னித்து விடுகின்றேன். மன்னரின் இளைய சகோதரரே, தயவு செய்து தாம் இத்தனை தியாகம் செய்ய வேண்டாம். ஏனெனில் நாங்கள் இந்த குதிரையை விடுவதாக இல்லை. இதை அந்த மன்னர் ராமரால் தான் எடுத்துச் செல்ல இயலும். அவரும் எங்களை வெற்றி கொண்டோ அறைகூவலை திரும்ப பெற்றுக்கொண்டோ. ஏன் இந்த அர்த்தமற்ற பேச்சு? மன்னர் ராமர் உனக்காக இங்கே எப்படி வருவார்? அப்படி என்றால் இந்த குதிரையும் இங்கிருந்து எங்கும் செல்லாது. பாலகர்களே, உங்களுக்கே தெரியவில்லை என்ன செய்கிறீர்கள் என்று. குதிரையை தரமறுப்பதின் விளைவு மிகவும் பயங்கரமாக இருக்கும். எனது சக்தியை பயன்படுத்தும்படி கட்டாயப்படுத்தாதீர்கள். நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லையே. தமது சக்தி தான் தமது கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் மீண்டும் மீண்டும் வெளியே வருகிறது. எனவே சக்தியை தாம் பயன்படுத்தி விடுங்கள். இல்லையெனில் வில்லினை ஏந்துவதிலேயே சோர்ந்து விடுவீர்கள். போதும், என்னிடம் விளையாடியது போதும். குதிரையை விட்டு விடுங்கள், இல்லையெனில் பாலத்தை விட்டு விடுவேன். விட்டுதான் காட்டுங்களேன்.
பார்ப்போம் விட தெரிகிறதா இல்லையா என்று. பார்க்கிறோம் தமது குருதேவர் தமக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தார் என்று. பிறகு நாங்களும் காட்டுவோம் எங்கள் குருதேவர் எங்களுக்கு கற்றுத்தந்த கலையை. இறுதியாக கேட்கிறேன், குதிரையை விடுகிறாயா? இல்லை. எனக்கு வேறு வழி இல்லை. என்னுடைய கடமையானது குதிரையை விடுதலை செய்வது. இவர் வடிவில் சிறியவர், வலிமையில் வல்லவர், போர்க்கலை எல்லாம் அறிந்தவரே, போர்க்கலை எல்லாம் அறிந்தவரே. இவர் ஆற்றலை கண்டு அஸ்திரம் கண்டு வியந்தான் சத்ருக்னன், வியந்தான் சத்ருக்னன். இவர் அஸ்திரம் வருணாஸ்திரம், அஸ்திரம் அனைத்தும் அறிந்தவரே, அஸ்திரம் அனைத்தும் அறிந்தவரே. அச்சம் என்பதே அறியா சிறுவன் அஸ்திரம் விடுவதை பாருங்கள், இவர் அஸ்திரம் விடுவதை பாருங்கள். இவன் தசரத மைந்தன் ராமனின் தம்பி சத்ருக்னன் விடும் அஸ்திரம் அந்த வீர சிறுவனின் அஸ்திர வலிமையில் வீழ்ந்தது பாரி. நவகுஷ வீரமே இணையில்லை யாருமே. நான் இப்பொழுதே மன்னரை சந்தித்து பேசியாக வேண்டும். மன்னர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவரை எழுப்ப இயலாது. அப்படி மன்னர் உறங்கிக் கொண்டிருந்தால் பிறகு என்னை குமாரர் லக்ஷ்மணன் அல்லது குமாரர் பரதனிடம் அழைத்துச் செல். நான் அவரிடத்திலே அவசரமான முக்கியமான செய்தி சொல்ல வேண்டும். இப்பொழுதுதான் தூதன் செய்தியை கொண்டு வந்தான். மன்னரின் இளைய சகோதரன் ராஜா சத்ருக்னன் யுத்தத்திலே காயமடைந்து விட்டாராம். என்ன சொல்கிறாய்? யார் காயப்படுத்தினார்கள் சத்ருக்னனை? பரதண்ணா, என்ன செய்தி இது பரதண்ணா? சத்ருக்னன் காயமடைந்து விட்டானா? அதைத்தான் நானும் கேள்விப்பட்டேன். எவன் காயப்படுத்தினான் அவனை? 2 ரிஷிகுமாரர்கள். ரிஷிகுமாரர்களா? சத்ருக்னனை காயப்படுத்தினார்களா? நம்ப முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. அவர்கள் இருவரும் மாயமறிந்த பாலகர்கள். அவர்கள் குதிரையை பிடித்துக் கொண்டனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், சென்று மன்னர் ராமரை யுத்தத்திற்காக அனுப்பும்படி.
சேனாதிபதி அவர்களும் யுத்தத்திலே மயங்கிவிட்டார். அதோடு ராஜா சத்ருகணனும் கடுமையாக காயமடைந்து விட்டார். அவர்களோடு எத்தனை பேர் உள்ளனர்? இல்லை, எவரும் இல்லை. இருவர் மட்டுமே உள்ளனர். இப்படி திறமையான சிறுவர்கள் எங்கிருந்து வந்தனர்? ராமண்ணாவிடம் என்ன சொல்வது? 2 சிறுவர்கள் சேனையை வென்று விட்டதாகவா? அவருக்கு செய்தியை தெரிவிப்பது அவசியமாகும். அதுவும் இப்பொழுதே. அவர் உறங்குகிறார். எழுப்பத்தான் வேண்டும். வா போகலாம். என்ன சொல்கிறாய்? யார் காயப்படுத்தினார்கள் சத்ருகணனை? பரதண்ணா, என்ன செய்தி இது? பரதண்ணா, சத்ருகணன் காயமடைந்து விட்டானா? அதைத்தான் நானும் கேள்விப்பட்டேன். எவன் காயப்படுத்தினான் அவனை? 2 ரிஷிகுமாரர்கள். ரிஷிகுமாரர்களா? சத்ருகணனை காயப்படுத்தினார்களா? நம்ப முடியாது. ஆனால் இதுதான் உண்மை. அவர்கள் இருவரும் மாயமறிந்த பாலகர்கள். அவர்கள் குதிரையை பிடித்துக் கொண்டனர். அவர்கள் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள், சென்று மன்னர் ராமரை யுத்தத்திற்காக அனுப்பும்படி. சேனாதிபதி அவர்களும் யுத்தத்திலே மயங்கிவிட்டார். அதோடு ராஜா சத்ருகணனும் கடுமையாக காயமடைந்து விட்டார். ராமண்ணாவிடம் என்ன சொல்வது? 2 சிறுவர்கள் சேனையை வென்று விட்டதாகவா? அவருக்கு செய்தியை தெரிவிப்பது அவசியமாகும். அதுவும் இப்பொழுதே. அவர் உறங்குகிறார். எழுப்பத்தான் வேண்டும். வா போகலாம். நலம் தானே? ஏதேனும் முக்கிய செய்தியோடு வந்திருக்கிறீர்களா? அண்ணா, சத்ருகணன் மயங்கி விட்டான். சத்ருகணனா? எவ்வாறு? போரில். போரிலா? போரில் எந்த தேசத்து அரசன் அவ்வாறு செய்ய துணிந்தான்? ஆனால் நேற்றுதான் நமது அசுமேத குதிரை கௌசல தேசத்தின் எல்லைக்குள் பிரவேசித்து விட்டதாக செய்தி வந்ததே. பிறகு நமது நாட்டில் யார் அதை தடுத்தது? 2 பாலகர்கள். 2 பால என்ன? 2 பாலகர்களா? ஆம் மகாராஜா, தூதன் கூறினான். ரிஷிகுமாரர்கள் போலிருக்கும் 2 பாலகர்கள் குதிரையை பிடித்துக் கொண்டு கூறினார்களாம், நாங்கள் மகாராஜா ராமனின் சவாலை ஏற்கிறோம், அவரிடம் எங்களுடன் போரிட வரச் சொல்லுங்கள் என்று. சேனாதிபதி மூர்ச்சியடைந்த பிறகு சத்ருகணனே நேரில் போரிடச் சென்றானாம். ஆனால் மோசமாக மயங்கிவிட்டான். மிகவும் ஆச்சரியமான விஷயம். சத்ருகணனை போன்ற வில்வீரனை தோற்கடிக்கக்கூடிய அந்த பாலகர்கள் யாராயிருக்கும்? நானே நேரில் செல்கிறேன். புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மன்னியுங்கள் அண்ணா, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் என்ன? உங்கள் லக்ஷ்மணனை நம்புங்கள். சரி பரதா, சொல்லுங்கள். லக்ஷ்மணனுடன் சிறந்த வீரர்கள் கொண்ட சேனையை நீ உடனே அனுப்பி வைக்கவும்.
மகாராஜா, 2 பாலகர்களுடன் போராட லக்ஷ்மணன் சேனையை திரட்டிக் கொண்டு போவதா? நீங்கள் உங்கள் சேவகனை அவமதிக்காதீர்கள். இல்லை லக்ஷ்மணா, நான் அவ்வாறு எப்போதும் நினைத்ததே இல்லை. அந்த பாலகர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. நிச்சயம் ஏதோ மாயாவிதான் மாறுவேடத்தில் தந்திரம் செய்கிறார். அவ்வாறு மட்டும் இருந்தால் அந்த காலனே 2 பாலகர்கள் போல வேடமிட்டு வந்திருந்தால் கூட என் கைகளில் இருந்து அவன் தப்ப முடியாது. நான் புறப்பட ஆணை தாருங்கள் அண்ணா. சரி, எனது ஆசீர்வாதம் உனக்கு துணை இருக்கும். அண்ணா, அதோ பார், அயோத்தியாவில் இருந்து ஏதோ ரதம் வருகிறது. அப்போது நிச்சயமாக இதில் ராமர் இருப்பார். குதிரைகளை பிடித்து வைத்துள்ள 2 ரிஷிகுமாரர்களை என் முன்னே வரச் சொல்லவும். எங்கே அவர்கள்? ஐயா, உங்கள் கண்களுக்கு நாங்கள் ரிஷிகுமாரர்களாக தெரியவில்லையா? நீங்கள் சிறியவர்களாக இருக்கிறீர்கள். இத்தகைய தகாத செயலை எப்படி செய்ய முடியும்? உங்களுக்கு யார் சொன்னது சின்னதாக இருந்தால் தகாத செயலை செய்ய முடியாது என்று? தேள் மிகவும் சின்னதுதான், ஆனால் தன் விஷத்தால் ஒட்டகத்தையே கொன்றுவிடும். சிறிய அங்குசம் தான் பெரிய மதம் பிடித்த யானையை அடக்குகிறது. அதே போல் சிறிய மந்திரம்தான் பகவானை வரவழைக்கிறது. மிகவும் பெரிய பேச்செல்லாம் பேசுகிறாய். நான் கேட்பதற்கு முதலில் பதில் சொல். முதலில் நீங்கள் எங்களது கேள்விக்கு பதில் கூறுங்கள். நீங்கள் தான் அயோத்தியாவின் மன்னர் ராமரா? இல்லை, நான் அவருடைய தம்பி லக்ஷ்மணன். அண்ணா, மறுபடியும் ஏமாந்து விட்டோம். உங்கள் மகாராஜா ராமர் எங்கள் முன் வர பயப்படுகிறாரா? என்ன பிதற்றுகிறாய்? கோபப்படாதீர்கள் ஐயா. கோபத்தால் ஞானம் குறையும். அப்படி ஞானம் குறைவதால் புத்தி தடுமாறும். அவ்வாறு புத்தி தடுமாறினால் மனிதனுக்கு பித்து பிடித்துவிடும். நான் இங்கே முனிவர்களின் அறிவுரையை கேட்க வரவில்லை. முனிவர்களிடம் வந்தால் உபதேசம் கிடைக்கும். அதன்படி நடந்தால் நன்மையே நடக்கும். என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். 2 குற்றவாளிகளையும் என் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அவர்கள் எமது மகாராஜாவின் யாக குதிரையை பிடிக்கும் தவறை செய்துள்ளனர். நான் அவர்களை தண்டிக்க வந்துள்ளேன். 2 குற்றவாளிகளும் உங்கள் முன்புதான் இருக்கின்றோம். நீங்கள் தண்டனையை வழங்குங்கள். நீங்கள் இருவருமா? இல்லை இல்லை, நீங்களாக இருக்கவே முடியாது. இத்தனை பச்சிளம், சின்னஞ்சிறு கைகள் மற்றும் இந்த சிறிய வில் நீங்களாக இருக்கவே முடியாது. அப்படியே நீங்களாக இருந்தாலும் இத்தனை பச்சிளம் பாலகர்களை தண்டிக்க எனக்கு விருப்பமில்லை. சரி, எங்கள் குதிரையை என்னிடம் திருப்பி கொடுத்து விட்டு போங்கள். போய் சிறுவர்களுடன் விளையாடுங்கள். நீங்கள் எங்களை தண்டிக்க விரும்பாதது நல்ல விஷயம்தான். ஆனால் நாங்கள் உங்களிடம் குதிரையை தர விரும்பவில்லை. குதிரை வேண்டுமென்றால் மகாராஜா ராமரிடம் சொல்லுங்கள். நாங்கள் குதிரையின் நெற்றியில் எழுதியதை படித்து அவரது சவாலை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுடன் நேரில் வந்து போரிடவும். மீண்டும் மீண்டும் தம்பிகளை அனுப்பி எங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்கள் கருணை காட்ட தகுதியற்றவர்கள் என்று தோன்றுகிறது. பாவம் பாலகர்கள் என்று உங்கள் மீது கருணை கொண்டு உங்கள் குற்றத்தை மன்னித்து விட வந்தேன். நீங்கள் குற்றத்தை மன்னிக்கிறீர்களா? இது நியாயத்திற்கு விரோதமானதாகும். குற்றவாளிக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்க வேண்டும். உங்கள் அயோத்தியாவில்
நிரபராதிக்கும் தண்டனை வழங்குவதே நீதியாகும். அயோத்தியாவில் எந்த நிரபராதிக்கும் தண்டனை வழங்க மாட்டோம். அப்படியா? மகாராணி சீதா என்ன குற்றம் செய்தார்? அவருக்கு ஏன் இத்தனை பெரிய தண்டனை வழங்கப்பட்டது? அப்போது உங்கள் இதயத்தில் கருணையே இல்லையா? இப்போது எங்கிருந்து வந்தது அந்த கருணை? யார் நீங்கள்? குற்றவாளிகள். அதோடு அயோத்தியாவதியின் குதிரையை பிடிக்கும் தகாத செயலை செய்தவர்கள். எங்களுக்கு தண்டனை தர அத்தனை விருப்பம் இருந்தால் அப்போது உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். இல்லாவிடில் பேசாமல் திரும்பிச் செல்லுங்கள். எங்களுக்கு உங்களிடம் எந்த வேலையும் இல்லை. நாங்கள் மகாராஜா ராமரிடம் தான் பேச வேண்டும். நீங்கள் எங்கள் நேரத்தை வீணடிக்காதீர்கள். மூட பாலகர்களே, நீங்கள் யாரை அவமதிக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் உங்கள் இருவரையும் ஒரு நொடியில் பொசுக்கி விடுவேன். தாமதிக்காதீர்கள். பிறகு உங்கள் கோபம் தணிந்து விட்டால் எதுவுமே செய்ய இயலாது. எனது கோபத்திற்கு ஆளாகாதீர்கள் பாலகர்களே. நான் யார் என்று தெரியுமா? அந்த மேகநாதனையே கொண்ட லக்ஷ்மணன் ஆவேன். முதலில் உங்களிடம் கோபம் மட்டுமே இருந்தது, இப்போது ஆணவமும் வந்துவிட்டது. இந்த இரு துர்குணங்களும் உங்கள் தோல்விக்கான அறிகுறிகள். நீ மிகவும் திமிர் பிடித்த துடுக்கானவன். நான் முதலில் உன்னுடைய நாக்கை அறுக்கிறேன். சிந்தை மிகுந்த யுத்தம் இது, வியப்பு தந்திடும் யுத்தம் இது. சொந்தங்கள் பந்தங்கள் ஏறும் அறியா சூழர்கள் நடத்தும் யுத்தம் இது. லக்ஷ்மணன் அஸ்திரம் ஒன்று விட, குஷனும் எதிர்த்து அம்பு விட. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி அம்புகள் ரெண்டும் பேசிக்கொள்ள. சிந்தை மிகுந்த யுத்தம் இது, வியப்பு தந்திடும் யுத்தம் இது. சொந்தங்கள் பந்தங்கள் ஏதும் அறியா சூழர்கள் நடத்தும் யுத்தம் இது. அம்புகள் ரெண்டும் மோதக் கண்டு பெரும் அதிர்ச்சி கொண்டான் லக்ஷ்மணன் என்று. என்ன வியப்பு என்ன வியப்பு, இந்த குழந்தைக்கு எத்தனை வீரம். வீரத்து கொண்டோ ஆயுள் கணக்கு, வெந்தழல் குஞ்சும் மூப்பென்று உண்டோ. அம்பு மழைகள் விட்ட சிறுவனை லக்ஷ்மணன் கோபம் சீரிச்சி வக்க. என்ன, லக்ஷ்மணனும் மயங்கி விட்டானா?
ஆம் மகாராஜா, மிகவும் தீவிரமாக போர் நடந்தது. இருபுறமும் தெய்வீக அஸ்திரங்கள் பாய்ந்தன. ஆனால் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தால் குமாரர் லக்ஷ்மணர் முழுவதும் மயங்கிவிட்டார். பிரபு, இது சாதாரண பாலகர்களின் வேலையல்ல. அவர்கள் ஏதேனும் மாயாவிகள் அல்லது தெய்வீக பிள்ளைகள். யாராக இருந்தாலும் லக்ஷ்மணன், சத்ருக்னன் போன்ற வீரர்களை தோற்கடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் பரமசக்தியுள்ளவர்கள் தான். மகாராஜா, எனக்கு கட்டளையிடுங்கள். நான் இக்கணமே புறப்படுகிறேன். பிரபு, நானும் குமாரர் பரதனுடன் செல்ல ஆணையிடுங்கள். வானர அரசே, இப்போது தாங்கள் என்னுடைய விருந்தாளி. தங்களுக்கு நான் கட்டளையிட முடியாது. நான் விருந்தாளி அல்ல, நான் பிரபுவின் நண்பன். சங்கடம் வரும்போது நண்பனுக்கு உதவுவது நட்பின் தர்மமாகும். அதனால் தயவு செய்து நான் செல்ல ஆணையிடுங்கள். பிரபு, சேவை செய்ய எனக்கும் வாய்ப்பளியுங்கள். எனக்கு தோன்றுகிறது, இந்த விவகாரத்தில் ஏதோ பெரிய ரகசியம் உள்ளதென்று. அதுவும் நல்லது. நீங்கள் மூவரும் செல்லுங்கள். சூரியன் உதயமாகும் சமயம் வந்துவிட்டது. நான் தாய்க்கு தாமரைப்பூ பறித்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் போ அண்ணா, கவலைப்படாதே, நான் இங்கு இருக்கிறேன். அப்படி மகாராஜா ராமர் வந்துவிட்டால் உனக்காக நான் அவரை தடுத்து நிறுத்துகிறேன். நீ திரும்பி வரும் வரை நான் அவருடன் போரிட்டுக் கொண்டிருக்கிறேன். சரி, ஆனால் தோற்று விடாதே. அண்ணா, குருதேவர் கூறினார் அல்லவா, மானிடர்கள் நம்மை தோற்கடிக்க முடியாதென்று. நமக்கு குருதேவரின் ஆசீர்வாதம் இருக்கும் போது நான் எப்படி தோற்பேன்? சரிதான். இருந்தாலும் நான் யாரேனும் வருவதற்கு முன்னரே வந்து விடுகிறேன். அண்ணா, மாதாவிடம் இதையெல்லாம் சொல்லிவிடாதே, கவலைப்படுவாள். அதனால் பூஜையில் மனம் ஈடுபடாது. பூஜையில் மனம் ஈடுபடாவிட்டால் நமக்கு தந்தையின் தரிசனம் கிடைக்க இன்னும் தாமதமாகும். சரியாக சொன்னாய் நீ. சரி, நான் வருகிறேன். குருதேவா, இப்படி புன்னகை செய்வது எதற்காக? மகளே, நான் இறைவனின் லீலையை காண்கிறேன். எவ்வாறு ஒவ்வொரு மாவீரனின் கர்வத்தையும் போக்குகிறார் என்பதை. மங்களம் தருபவள் மாதா சீதை, மன்னவன்